தங்கத்த பொறுத்தவரைக்கும், அதோட பியூரிட்டிய நம்ம கொஞ்சம் குறைச்சா தான், நமக்கு புடிச்ச ஜுவல்ஸாவோ, இல்ல எந்த ஒரு ஆர்னமென்ட்டாவோ நம்மளால அத மாத்த முடியும். இத ஏன் சொல்றேன்னா, பியூரிட்டின்றது இங்க ஒரு பக்கா தான் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ இடத்துல நம்மளுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல வி மைட் ஹவ் கம் அக்ராஸ். பட் அத ரியல் வேர்ல்ட் சினாரியோல நம்மளால யூஸே பண்ண முடியாது. த மொமெண்ட் வி இன்ட்ரோடியூஸ் அது வந்து எல்லா சினாரியோ ஹேண்டில் பண்ண முடியாது. கிராஷ் ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் ஜுகாட் ஐடியாஸோ, இல்ல அத கொஞ்சம் வந்து வி வில் டவுன்கிரேட் இட் ஸோ தட் இட் இஸ் மோர் கேப்பபிள். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். இந்த வேர்ல்ட் ஆஃப் சைல்ட் டெவலப்மென்ட் இதுக்கு ஒரு டெர்ம் இருக்கு. அதுதான் த குட் கிட். ரீசென்ட்டா ஒரு டீச்சர் ஒரு ஜர்னல் எழுதியிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி தான். அதில டீச்சர்ஸ் பெரும்பாலும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ரவுடி கிட்ஸ் ஆர் நாய்ஸ் மேக்கர்ஸ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த சோ கால்ட் பெர்ஃபெக்ட் கிட்ஸ், த குவைட் லிசனர்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ பார்த்து, "உங்க கிட் வந்து ரொம்ப நல்லா லிசன் பண்றான்" அப்படின்றத தான் அவங்க சொல்றாங்க. த கேட்ச் இஸ் அது வந்து காம்ப்ளிமெண்ட் கிடையாது. இன்ஃபாக்ட் இட்ஸ் அ பக் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு வீடியோல எக்ஸ்ட்ரீம் ஒபீடியன்ஸ்ன்றது ஏன் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இன்ஃபாக்ட் இட் பிரேக்ஸ் த சைல்ட்ஹுட் அண்ட் அந்த ஒரு குழந்தை வந்து வளர்ந்து அடல்ட் ஆகும்போது, அது அந்த குழந்தைய எந்தெந்த அளவுக்குலாம் பாதிக்கும்ன்றத கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இந்த ஆர்டிக்கல்ல அந்த டீச்சர் வேரியஸ் சினாரியோஸ் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிட்ஸ் பிஹேவியர வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில எனக்கு கன்சர்னிங்கா இருந்த ஒரு சில சினாரியோஸ தான் இந்த வீடியோல பேசப் போறோம். ஆஸ் ஆல்வேஸ் ஆர்டிக்கலோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருக்கிறவங்க அந்த ஆர்டிக்கலும் ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் ஸ்கேனிங் அல்காரிதம். அவங்க ஒரு பர்ட்டிகுலர் பையன பத்தி டிஸ்கிரைப் பண்ணாங்க. எப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அந்த பையன் அதுக்கு டைரக்ட்டா ஆன்ஸரே சொன்னதில்ல. இன்ஸ்டெட் அந்த டீச்சரோட ஃபேஸ தான் அவன் பார்க்குறான். இது பர்மிஷன் சீக் பண்ற மாரி. நீங்க ஒரு புரோகிராம் ரன் பண்றீங்க. அது சர்வர்ல போய் பிங் பண்ணி எனக்கு வந்து இத ரன் பண்ணலாமா வேணாமான்னு பர்மிஷன் சீக் பண்ற மாரி, ஹி ஆல்வேஸ் சீக்ஸ் பர்மிஷன் ஃப்ரம் ஹிஸ் டீச்சர்ஸ் ஸோ தட் அவன் சொல்ற ஆன்ஸர் கரெக்ட்டா தப்பான்றத தாண்டி, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வாய தொறந்து நான் பேச ஆரம்பிக்கலாமான்றதுக்கே அவன் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹி இஸ் நாட் திங்கிங், ஹி இஸ் ஸ்கேனிங் அப்படின்ற டெர்ம தான் அந்த டீச்சர் ரெஃபர் பண்றாங்க. டெக் கம்பெனிஸ்லலாம் சாஃப்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு காம்ப்ளைன்ஸ் டூல்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு அன்ப்ரொடெக்டட் ஆர் அன்சேஃப் ஆப்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இந்த பையனோட சினாரியோ கிட்டத்தட்ட அதுதான். அந்த பையன் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை தாண்டி நான் சொல்கிற ஆன்சர் தான் அந்த டீச்சர் எதிர்பார்க்குறாங்களான்ற ஒரு மோடுக்கு போகிறான். ஸோ வெதர் ஹி வாண்ட்ஸ் சம்திங், அவனுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற இடத்துல அவன் நோ சொல்லவே வந்து இங்கே யோசிக்கிறான். இன்ஸ்டெட் பீப்புள் ப்ளீஸராக மாறுறதுக்கான சான்சஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு அடல்ட் இதே மாதிரி ஒரு பிஹேவியரை ஷோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து அவனுக்கு முதுகெலும்பே இல்லை, ஹி இஸ் ஸ்பைன்லெஸ், அவன் வந்து ஜால்ரா அடிக்கிறான், சொம்படிக்கிறான் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க வார்த்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு குழந்தை இதை பண்ணுதுன்னா நம்ம அதை பேசிக்காக இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ கிட். ஆனா, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு அடல்ட்டாவும் தனக்குன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம, இன்னொருத்தவங்க சொல்ற ஐடியாவ டிபெண்ட் பண்ணிக்கிட்டு, சொம்பு அடிச்சுக்கிட்டு, ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, ஒரு ஸ்பைன்லெஸ்ன்ற பேர் வாங்கிட்டு தான் வந்து இந்த சொசைட்டில வளர்றத நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா டைம்லும் இதே மாரி இன்னொருத்தவங்களோட அப்ரூவல் சீக் பண்ற ஒரு குழந்தை, இங்க லாஜிக்க லேர்ன் பண்ணாது. ஜஸ்ட் இன்னொருத்தவங்கள அப்ரூவல் கிடைக்குதா இல்லையான்றத தான் பார்க்கும். இந்த குழந்தை இப்ப வளர்ந்து ஒரு மீட்டிங் ரூம்லயோ, இல்ல ஏதோ ஒரு பப்ளிக் ஃபேசிங் சிச்சுவேஷன்ல வருது அப்படின்னா, தனக்கு ஒரு விஷயம் சரியில்லன்னு பட்டாலுமே, அந்த மீட்டிங் ரூம்லயோ இல்ல அந்த அந்த கூட்டத்தில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லப் போறாங்க? ஆர் அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாரி என்ன டிசிஷன் நான் சொல்லணும்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அந்த குழந்தைக்கு நேச்சுரலா வரும். அந்த குழந்தை அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் சரி. நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டிபெண்டன்சி. இந்த இடத்துல அவங்க ஒரு பொண்ண பத்தி டிஃபைன் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டாப்பர். லைக் அகாடமிக்ஸ்ல அந்த பொண்ணோட ஸ்கோர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட், குவைட் ஹெல்ப்ஃபுல். ஆனா, எப்போ ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டாஸ்க், ஒரு புது விஷயத்த குடுத்து அந்த பொண்ண ஹேண்டில் பண்ண சொல்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது, ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட் வருது, ஒரு பர்ட்டிகுலர் ஈவென்ட், ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க நீ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணால அத பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஷி ஜஸ்ட் ஃப்ரோஸ். இந்த மாரி பிஹேவியர நம்ம பழங்காலத்து சாஃப்ட்வேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், அதில நான் அத எதிர்பார்க்காத ஒரு இன்புட்ட கொண்டு போய் குடுத்தேன் அப்படின்னா, அந்த ஹோல் அப்ளிகேஷன் ஆர் சம்டைம்ஸ் ஹோல் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகும். நம்ம கேஸ்ல அந்த பொண்ணு ஃப்ரோஸ் ஆனதுக்கு காரணம் அவ லேசின்னு கிடையாது. ஷி டசன்ட் ஹேவ் த எஸ்ஓபி. இவ்வளோ நாள் எஸ்ஓபி படியே, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் படியே எல்லாத்தையும் செஞ்சு பழகிட்டு, இப்போ எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாடியூலும் இல்லாம, நான் டைரக்ட்டா ஒரு புது விஷயத்த அந்த பொண்ணால ட்ரை பண்ண முடியல. ஸோ இப்படி வளர்ற ஒரு குழந்தை, ஒரு 18, 20 வருஷம் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு அடல்ட்ஹுட்டுல என்டர் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ வருஷம் அந்த பொண்ணோட டெசிஷன் மேக்கிங் பவர மத்த அடல்ட்ஸ் கிட்ட குடுத்துட்டு, இப்போ டைரக்ட்டா 20 இயர்ஸ்க்குள்ள ஷி ஹேஸ் டூ மேக் ஹர் ஓன் டெசிஷன்ஸ் அப்படின்னும்போது, ஆப்வியஸா ஷி வில் ஃப்ரோஸ் ஆர் ஷி வில் கிராஷ். இந்த இடத்துல அந்த டீச்சர் இதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஒபீடியன்ஸ்ன்றது ஒரு குழந்தைய ஃபாலோ பண்ண வைக்கும். பட் அவங்கள திங்க் பண்ணவோ, இல்ல டிசைட் பண்ணவோ வைக்காது.
நீங்க சின்ன வயசுலேருந்து சூஸ் பண்றதுக்கான பிராக்டிஸே எடுத்துக்கல அப்படின்னா, உங்களுக்குன்னு தனி ஒரு செல்ஃப் கேரக்டர் உருவாகி இருக்கவே ஆகியிருக்காது. நீங்க ஜஸ்ட் உங்கள சுத்தி இருக்கிற அடல்ட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரரா தான் நீங்க இருந்திருப்பீங்க. அண்ட் அந்த மிரர் உடையறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில இன்னொரு கன்சர்னிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாரி வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு இது தப்புன்றதே அவங்களுக்கு பேசிக்கா புரியாது. அண்ட் தே கான்ட் வயர் இட் அட் தேர் அடல்ட்ஹுட் 20, 25 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ்ல கொண்டு போயிட்டு, நீ சின்ன வயசுல இப்படி இருந்தனால தான் இப்ப இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க வளர்ந்து வந்த விதம் தான் சரி. இந்த கேரக்டர நம்மள சுத்தி இருக்கிற நெறைய அடல்ட்ஸ் கிட்ட பார்க்க முடியும். 3வது சினாரியோ இன்ஃபாக்ட் இது கொஞ்சம் டார்க்கராவே இருந்தது அந்த ஆர்டிக்கிள்ல. அவங்க ஒரு பர்ட்டிகுலர் பையன பத்தி சொன்னாங்க. அ எப்போலாம் வந்து அந்த பையன் ஒரு ஹானஸ்ட்டான ஆன்சர், அதாவது அப்போஸ் பண்ணியோ, இல்ல அ இஃப் ஹி இஸ் நாட் கம்ஃபர்டபிள் வித் கிவிங் சம் ஆன்சர் அப்படின்னா, அவனுக்கு பிசிக்கலா ஸ்டொமக் பெயின் வருது. யோசிச்சு பாருங்க, அவனோட நர்வஸ் சிஸ்டம் ஹானஸ்டியையும், டேஞ்சரையும் வந்துட்டு ஹார்ட்வயர் பண்ணி வச்சிருக்கு. அந்த கால பேரண்ட்ஸ்லேருந்து இப்போ இருக்க மாடர்ன் பேரண்ட்ஸ் வரைக்கும் ஒரு குவைட்டர் ஹோம பிரையாரிடைஸ் பண்றாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம அந்த குழந்தையோட ஒரு நியூரல் நெட்வொர்க் என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, குவைட்டர் ஈக்குவல் டூ சேஃப்டி அப்படின்றது தான். இதோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் எத பார்க்குறேன் அப்படின்னா, ஆர் ஐ லைக் டு கால் இட் அஸ் என்பிசி சிண்ட்ரோம். என்பிசினா வந்து நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ். வீடியோ கேம்ஸ்ல நீங்க ஸ்டோரியில வர கேரக்டர்ஸோ, இல்ல ஆடியன்ஸா நடந்து போற கேரக்டர்ஸ் எல்லாம் என்பிசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது. அன்லெஸ் நம்ம இந்த வீடியோ கேமோட மெயின் கேரக்டர் போய் அந்த கேரக்டரோட இன்டராக்ட் பண்ற வரைக்கும், அந்த கேரக்டர் அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். வித்தவுட் எனி மீனிங். இதுதான் இந்த குழந்தைங்களும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் எடுத்து நோ சொல்ல தெரியாது. ஆர் அவங்க பிஸியா இருக்காங்கன்னு சொல்றதே வந்து சாரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட மியர் எக்ஸிஸ்டன்ஸே வந்து வேஸ்ட்டுன்னு நெனைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போற அடல்ட்ஸ நம்ம இப்ப பார்க்க முடியும். பட் அவங்களோட சைல்ட்ஹுட்ட நம்ம ரீவிசிட் பண்ணி பார்த்தோம்னா, தே ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ். ஸோ இஃப் யூ ஆர் அன் அடல்ட், நீங்க இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வளர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா, இத இப்ப என்னால ஃபிக்ஸ் பண்றதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ. யூ மைட் ஈவன் கெட் சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். பட் இஃப் யூ ஆர் அ பேரண்ட் ஆர் இஃப் யூ ஆர் அ கிட், உங்களுக்கு இந்த வீடியோவ பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, நீங்க இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ எப்படி பேட்ச் அப் பண்ணலாம்? எப்படி வந்து நீங்க ஃபியர புரோகிராம் பண்ணாம, ஃபங்ஷனாலிட்டியா அந்த குழந்தைகிட்ட புரோகிராம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ன்றது என்னன்னா, பிளைண்ட் ஒபீடியன்ஸ்ன்றது ஃபியர தான் குடுக்கும். பட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்றது தான் ஆக்சுவலா ஸ்ட்ரென்த்த குடுக்கும். இந்த கான்செப்ட்ட நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இஃப் யூ ஆர் அ பேரண்ட், நீங்க இத உங்க குழந்தைகிட்ட அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆர் இஃப் யூ ஆர் அ டீச்சர், இத உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆர் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி எ கிட் ஆர் இன் யுவர் டீன்ஸ் அப்படின்னா, இந்த மோட்டோ ஆர் இந்த கோட்ட உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. டோன்ட் பிளைண்ட்லி பி ஒபீடியன்ட் டூ எனிஒன். நாம வந்து குழந்தைங்கள வந்து ஹூஸ் குட் அப்படின்றதுக்கும், ஹூஸ் கேப்பபிள் அப்படின்றதுக்கும், அதாவது குட் கிட்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினாரியோஸ்லலாம் ஃபிட் இன் ஆவாங்க. வேறஸ் கேப்பபிள்ன்றவங்க பேசிக்கா ஸ்ட்ராங். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் அன்னோன்ஸ். அவங்க கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயம் குடுத்தாலும், அவங்க மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் தே வில் கம் அவுட் ஆஃப் இட். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க தெரியும். அவங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க ஒரு பவர் இருக்கும். இந்த பவர நம்ம குழந்தைங்க கிட்ட குடுத்துட்டோம்னாலே போதும். வி டோன்ட் ஹேவ் டூ லைக் ஸ்பூன் ஃபீட் தெம் டில் தே க்ரோ அப். அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க தெரியும். நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோலுக்கு ஆப்டிமைஸ் பண்றோமா, இல்ல காம்படென்சிக்கு ஆப்டிமைஸ் பண்றோமான்றது தான் ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னன்றத பொறுத்து தான், இந்த சினாரியோஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, வெதர் யூ ஆர் ஓகே வித் இட் ஆர் நாட் அப்படின்ற டெசிஷனுக்கான ஆன்ஸருமே இருக்கு. பட் கீப் இன் மைண்ட், ஏதோ ஒரு மிஷனோ, இல்ல ஏதோ ஒரு பெர்சனோ, இன்னொருத்தவங்க சொல்றத மட்டும் தான் செய்வாங்க. ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக தான் வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மெஷினோட ஆப்பரேட்டர் நகர்ந்து போன உடனே, அந்த மெஷினுக்கு யூஸே இல்லாம போயிடும். இந்த எக்ஸாம்பிள இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த சினாரியோஸோட உங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்கேனிங் பிஹேவியரோ, இல்ல ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டிபெண்டன்சி பிஹேவியரோ உங்ககிட்ட இன்கேஸ் இருந்து நீங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆயிருக்கீங்க, ஆர் நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட பார்த்து அதில ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க சஜஷன்ஸ் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ட்ராப் அ கமெண்ட். அத நானும் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென், போய். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் குடுக்கணும். ம்.